மகளிரினை சார்ந்த சகோதரிகளே, இங்கே வருகின்ற அத்தனை பெருமக்களுக்கும், சின்னாலப்பட்டியில் வாழ்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக காந்தி எப்பயுமே அவர் மனதிலே எதை ஒளிமறைவின்றி உண்மையை உள்ளபடியே பேசக்கூடியவர். அது ஒரு அமைச்சர் கைத்தறித்துறை கிடைத்திருப்பது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இதில் இப்போ என்னையை பொறுத்தளவில் அவர் ரொம்ப முயற்சி பண்ணி இந்த சாயப்பட்டறை கொண்டு வர்றதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே தமிழ்நாட்டில் ஆத்தூர் தொகுதி சின்னாலப்பட்டிக்கு தான் சாயப்பட்டறைக்கே முதல் அனௌன்ஸ்மெண்ட்டு 7 கோடி ரூபாயில் பண்ணோம். அதை நாங்கள் ஏன் என்ன வரலைங்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. இடம் வாங்கியாச்சு, ஆனால் இருந்தாலும் சில இடர்பாடுகள் காரணமாக காலதாமதம் ஆகியிருக்கிறது. அதை நாங்கள் கருத்திலே போட்டு அவரும் விடாமுயற்சியாக அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் தான் இந்த சிறிய அளவிலான கைத்தறி பூங்காவை அமைக்க வேண்டும். ஏன்னா இப்போ பெரிய நீங்கள் வாடிப்பட்டி பக்கத்தில் இருக்க பூங்கா அமைச்சிடலாம், அது அமைக்கிறதுல ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ இங்கே பேசுனாங்களே அஞ்சுமோ நம்ம காலனியிலேருந்து சகோதரி பேசுனாங்க. அவங்க பேசல, அவங்க சொல்கிறது மெயின் கண்டென்ட் எங்களுக்கு வேலை நாட்கள் கூடுதலாக வேண்டும், பாவு வேண்டும், சம்பளம் கூடுதலாக கிடைக்கும். இது 3 தான். இது சொசைட்டி தலைவர்களை இப்போ சொசைட்டி தலைவர்கள் முடிந்திருக்கும் என்று கருதுகின்றேன். எல்லா பற்றியும் நான் கூப்பிட்டு வச்சு அவர் இது அமைச்சர் காந்தி அவர்கள் செய்கின்ற வேலை அல்ல. இது திட்டம் என்று ஆரம்பித்து இப்பொழுது முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் இருக்கின்ற காப்பீட்டு திட்டத்தில் அனைத்தையும் ஒருங்கிணைத்திருக்கிறது அரசு. எல்லா பேரும் அதனுடைய சலுகைகளை பெற வேண்டும் என்பதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறார். அவங்க சொல்கிற ஒரே குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, போய் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களுக்கு முதல்ல நாங்கள் போனோம்னா எங்களுக்கு பிரத்யேகமாக பார்ப்பாங்க. இப்போ பார்க்குறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. அதை அந்த பிரச்சனைகள் இல்லாத அளவிற்கு இப்போ சொசைட்டிகளில் அவங்களுக்கு நம்ம அதை என்னென்னு பேசி அதுக்கு என்ன தீர்வு காட்டுறதுங்கிறத நம்ம பேசிட்டு அவர் அமைச்சர்கிட்ட பேசினா அவர் முதலமைச்சர்கிட்ட பேசுவார். நெசவாளர்களுக்கு மட்டும் தனியாங்கிறத இப்போ முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திலே கொண்டு வந்திருக்காங்க. காரணம் பிரித்து பார்த்தா அது சரியாக இருக்காதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆக இதை எப்படி செய்யலாம் என்பதை முதற்கட்டமாக பாவு தீர்ந்தவுடன் வழங்குவதற்கு ஏற்பாடு. சம்பளம் கொஞ்சம் எங்களுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த கஷ்டம் இருக்குங்கிறத நான் தெரியாதவன் அல்ல, தெரிந்தவன் தான். அதுக்கு என்ன நடவடிக்கையை நாம் எடுக்க வேண்டும் என்று சொசைட்டி தேர்தலெலாம் இப்போ வரப்போகுது. வருகின்ற பொழுது வருவதற்கு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசம்பிளி இப்போ 10ஆம் தேதி முடிஞ்ச உடனே இந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே அங்கிட்டு கோட் ஆஃப் கான்டாக்டு அங்கே தான் இருக்கும், இங்கே இருக்காது, நமக்கு இருக்காது. ஒரு நாள் அழைத்து அதை பேசி இதை எப்படி தீர்வு காண்பது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இப்பொழுது கூட அவர்கள் சொன்னார்கள், செயலரிடத்திலும் கமிஷனர்கிட்டையும் எப்படியாவது இந்த சாயப்பட்டறை அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அது நம்ம திட்டவட்டமாக மற்றவங்க பேசலாம், ஆனால் அவங்க தான் போய் தூண்டி விடுறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளையும் நீங்கள் சாயப்பட்டறை போட விடாதீங்க, இங்கே சாயப்பட்டறை போட்டால் அவங்களுக்கு கஷ்டம் வரும்னு தூண்டி விடுறாங்க. நான் அந்த சாக்கெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பல. திமுக அரசை பொறுத்தளவில், நம்முடைய முதல்வர் தளபதியாரை பொறுத்தளவில் தீங்கு வருவது போல மக்களுக்கு ஒருவரும் கூட தீங்கு வருவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் 100% நிலத்தடி நீரை பயன்படுத்தாமல் 100% எந்த பாதிப்பும் எந்த மக்களுக்கும் வராத அளவிற்கு அதை அமைப்பதற்குரிய நடவடிக்கையை தான் நம்ம இப்பொழுது கவனமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதில் சந்தேகமே இல்லை. 100% டிஸ்சார்ஜ். ஏதோ அங்கே இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலையை போல் 100% டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா 3Ds பார்த்தீங்கன்னா 1500 இருக்கும், 1800 இருக்கும், 2000 இருக்கும். காந்தி அப்படி இல்லை.
அவர் முழுமையாக அவர் மனதுக்கு திருப்தியாக இருந்தால் தான் அந்த திட்டத்தை அனுமதிப்பார். அது இரண்டு துறைகள் சேர்ந்து அதை அனுமதிப்பதில் ஒரு துறை சற்று அதில் சம்மதம் தெரிவிக்க நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் சம்மதம் கொடுத்த உடனே நம்ம அதை செய்ய போகிறோம். எந்த ஒரு வாக்குறுதியும் நம்முடைய ஆட்சி காலத்தில், கலைஞர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளே இல்லை. கல்வியை பொறுத்தளவில் இனிமேல் சேர்வதற்கே கல்லூரியில் போதுமான இடர்ந்து மிகுந்தும் அவங்க ஏதோ தெரியாமல் போய் தனியார் கல்லூரியில் சேர்ந்தது தான். இப்போ 8 கல்லூரி கொண்டு வந்துட்டோம். நடந்தால் கல்லூரி, உட்காந்தா கல்லூரி. எப்படி பள்ளிகள் இருக்கிறதோ அதுபோல் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஊரை பொறுத்தளவில் நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக நாம் செய்யலாம். அது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவது எங்களுடைய கடமை, உங்களோடு சேர்ந்து. அதில் நான் உறுதியாக இருக்கேன். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பாப்பா சொன்னதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அழைத்து அதற்கு நல்ல முடிவு அவங்க ஏறி வச்சு நம்ம பேச வேண்டிய விஷயம். அதை நம்ம செய்யலாம். இந்த பூங்கா இப்போ பெரிய அளவில் அமைக்க வேண்டும் என்று தான் காந்தி அவர்கள் இடத்துல சொன்னார். ஒரு 50 ஏக்கர் கொடுங்க, அமைச்சிடலாம், பெரிய பூங்காவை அமைச்சிடலாம்னு ஆசைப்பட்டார். அவர் என் தொகுதியில் தான் அமைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். 50 ஏக்கர் நிலம் எங்கேயும் இல்லை, 1 ஏக்கர் நிலம் இல்லை, அரசாங்க நிலம். ஆத்தூர் தொகுதியில், ஆத்தூர் தாலுகாவில் 1 ஏக்கர் நிலம் என்பது விலைக்கு வாங்கித்தான் இப்பொழுது கல்லூரிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். நிலம் வாங்கித்தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்களே, தொழிலாளர்களுக்கென்று ஒரு ஆஸ்பத்திரி 160 கோடி ரூபாயில் கட்டப்பட இருக்கிறது. இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த பணிகள் துவங்குவதற்கு நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இடமும் வாங்கி கொடுக்கப்பட்டார். ஆக தொழிலாளர்கள் எந்த காலத்திலும் இந்த ஆஸ்பத்திரி நம்ம தான் கொண்டு வந்தோம். அது ஆத்தூர்லேயே இருக்குது. ஒரு டவுன் பஸ்ஸில் போனால் 3 கிலோமீட்டரில் போகிறோம், 5 கிலோமீட்டரில் போகிறோம் அப்படின்னு தொழிலாளர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழிலாளிகள் தான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பார்கள். அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு நாம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆக அந்த இது மட்டுமல்லாமல் நமக்கு இன்னும் பல கோரிக்கைகள் அரசின் சார்பாக நிறைவேற்றப்பட இருக்கிறது. நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவில் எந்த குறையும் இல்லாத அளவிற்கு நாம் அதை செய்ய இருக்கிறோம். எனவே இப்பொழுது நான் இந்த நேரத்தில் அண்ணன் காந்தி அவர்கள் வரை இருந்தது எனக்கு சும்மா ஒரு ஸ்டெப்பு தான் இப்போ வச்சுருக்காரு. நீ தொடர்ந்து 2 ஆண்டுகள் அவர் வருவார், எல்லா பணிகளையும் நான் அவரை வைத்து துவக்கி வைப்பேன். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப உழைச்சவர் இந்த இயக்கத்தில். அவருக்கு உயர்வு கொடுத்திருக்கிறார் தளபதியார் அவர்கள். அதற்கு நான் என்றென்றும் உறுதுணையாக இருந்து அவரையும் என்னால் பயன்படுத்த முடியும். காரணம் அவர் உடலில் ஓடுகின்ற குருதியெல்லாம் எப்பொழுதும் என்னை அழைத்து கொண்டே இருப்பார்கள். நானும் அவரை நினைத்து கொண்டே இருப்பேன். நான் அழைக்க மாட்டேன், அவர் அழைப்பார். இப்போ அவர் வர்றதை கூட நான் அவர்கிட்ட பேசலை. அவர்கிட்ட என்ன காரணம்னா, எனக்கு எப்படின்னு கேட்டால் நான் உறுதியாக இருப்பேன், மனசில் மட்டும் உறுதியாக இருப்பேன். அவரை பின்தொடர்வதில் உறுதியாக இருப்பேன். அதில் எனக்கு அந்ததான ஆட்சேபம் இல்லை. அந்த வகையில் அவருடைய துறையும் நம்முடைய துறையும் வேறு வேறு இல்லை. அந்த துறை சிறப்பாக நடைபெற என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அவரோடு சேர்ந்து அதை செய்து நம்முடைய மக்களில் இந்த சின்னாலப்பட்டி நகரத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர் பெருமுடி மக்களுக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கிறோம். 30-35 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை சொன்னாரே, அண்ணாவும் கலைஞரும் மவுண்ட் ரோட்டில் கைத்தறி துணியை, கைத்தறி நெசவாளர்களுக்காக கைத்தறி என்று தோளில் சுமந்து பொட்டணத்தை எப்படி நம்ம ஊரில் இருக்கவங்கெல்லாம் பொட்டணம் கிராமமாக கொண்டு போய் சேலையை கொண்டு போய் நம்ம விற்போமோ, அது மாதிரி தோளில் சுமந்து கைத்தறியை கூவி விற்ற முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவருடைய வழியிலே வந்தவர் தான் நம்முடைய தளபதியார் அவர்கள் இன்றைக்கு. ஆக கைத்தறி என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளமே கைத்தறி தான். இங்கே உங்களுக்கு தெரியும், ஏபி நாச்சியப்பி காலத்திலேருந்து ஏடிஎஸ் வடிசெட்டியார் காலத்திலேருந்து எல்லா பேரும் இருந்தாங்க. அண்ணாதிமுக துறை இருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, நெசவாளர்களுக்கு என்றால் துடிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். திருப்பா ஜெசிந்தாவணி பன்னீர்செல்வம்.
அரசு மானியத்துடன் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பணி ஆணை பெறும் பயனாளிகளுக்கு பணி ஆணைக்கான ஆணை வழங்கப்படுகிறது. பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது. திரு அமர்நாத், போதமால் ராமச்சந்திரன், திருமதி ராஜாத்தி முருகன், திருமதி கவிதா முரளி, திரு ரவி சுப்பிரமணி, திருமதி சரஸ்வதி, திருமதி சுமதி, திருமதி உமாபதி பாலகிருஷ்ணன், திருமதி அம்பிகா, திரு அருண் பாபு, திரு பிருந்தா சுரேஷ், திரு சேசுராஸ், திரு மோகன்,